கீழ்வானத்து செம்மை சிறுகதை. ஆசிரியர் வேங்கடரமணி அவர்கள். நாளின் உதயம் மிக அழகாக புலர்ந்தது. ஜன்னல் வழியே கீழ்வானின் செவ்வொளி தோட்டத்து பசு மரங்களின் வழியாக வெகு தொலைவில் தெரிந்தது. படுக்கையில் நிமிர்ந்து சாய்ந்தபடி கோபாலசுவாமி கிழக்கே பார்க்கிறார். இதுவரை காணாத புதுமையாக இருக்கிறது. எத்தனையோ நாட்களில் வானில் மேகமூட்டம் கவிழாத உதய நேரங்களில் வருகின்ற காட்சிதான். அவர் மாடியின் இதே முகப்பு அறையில்தான் தினமும் படுத்து தூங்குகிறார். ஆனால் எப்போதாவது தற்செயலாகத்தான் இந்த மாதிரி காட்சி அவரது பார்வையில் தட்டுப்படும். முகத்தை உடனே திருப்பிக் கொண்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்று இமைகளை மூடிக்கொள்வார். அவருக்காக காத்து இருக்காத, யாருக்காகவுமே காத்து இருக்காத அந்த காட்சியை அதோடு விட்டுவிடுவார். இன்றோ அவரது பார்வை அந்த உதயத்திலேயே ஓடி பதிந்தது. செம்மை படிப்படியாக மாறிக்கொண்டு இருந்தது. கோபாலசுவாமி பார்த்து கொண்டே இருந்தார். அதில் ஏதோ புதிய செய்தி, தமக்காக மட்டுமே சொல்லப்படும் ஒரு அற்புத செய்தி புதைந்து இருப்பது போல தோன்றியது. முதல் முறையாக பெரும் அதிசய உணர்வோடு அதை தெரிந்து கொள்ள விளைந்தார் அவர். அவர் பிடிவாதமாக மனதை ஒருமுகப்படுத்தலானார். மனதோ அவரை எங்கெல்லாமோ முதலில் இழுத்து அலக்களிக்கிறது. ஹாலிலே நடக்கும் ஏகாதசி பஜனை, ராமநவமி உற்சவம், ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அவர் பெயரால் கோவில் மண்டகப்படி, எல்லோரும் அவருடைய தர்ம சிந்தையை பற்றி சொல்லுவார்களே. வியாபாரத்தில் பணமாக வந்து கொட்டியது. 10 வருஷங்களில் வாழ்வின் பரிபூரண வசதிகள், பெயர், புகழ், வியாபாரம். இந்த நல்ல பெயர் கூட ஒரு வகை வியாபாரம்தான். பணத்தை அள்ளி அள்ளி விட்டு பெயர் வாங்கிவிட்டார். கொடை அவர் கவசம் போல மூடிக்கொண்டு விட்டது. கவசமா அல்லது காலப்போக்கில் படிந்த தூசியா? தூசி பூக்கள்தான் என்று இப்பொழுது இந்த உதய வேளையில் தொலைவிலிருந்து வந்து எட்டி பார்க்கும் வெம்மையே இல்லாத இனிமையான வெளிச்சத்தில் தெரிகிறது. அவர் தன் மீது கொஞ்சம் வெறுப்பு கொண்டார். தம் போக்கில் இந்த வாழ்க்கையில் ஏதோ மாறுதல் வேண்டும் என்று தோன்றியது. புதிய அர்த்தம் ஒன்றை அவர் உணர ஆரம்பித்தார். வாழ்க்கையின் அர்த்தம் என்று ஒன்று இருப்பதாக இப்பொழுது தோன்ற ஆரம்பித்தது. அவசரமாக பழைய நாட்களுக்கு ஓடிப்போய் விட்டோமே என்று ஏங்க ஆரம்பித்தார் அவர். நகரின் வசதியற்ற ஏதோ ஒரு பகுதியின் சாதாரண பழைய வீட்டில் ஒண்டி கொண்டு அவர் வாழ்வதை தொடங்கிய அந்த நாட்களில் வெள்ளிக்கிழமைகள், வேலைக்கு போகும் பரபரப்பு, அரை மூலையிலே சுவாமி படத்துக்கு எதிரில் சுடர்விடும் குத்துவிளக்கு. வாழ்க்கை பற்றாக்குறைக்குள் அகப்பட்டு தவித்த நாட்களவை. ஆனால் வினாடி நேரம் அந்த விளக்கொளியில் அவர் மனம் சலனங்களை ஒதுக்கிவிட்டு பரவசத்தில் நிரம்பி தழும்பும். வெளி தாழ்வாரத்தில் யாரோ வேகமாக நடந்து வரும் காலடிகளின் அதிர்வு அவரை உலுக்கிற்று. அப்பா, கோபாலசுவாமி முணங்கிக் கொண்டே திரும்பினார். அவர் மகன் வெளியில் செல்லும் திட்டத்தோடு உடை அணிந்து உற்சாகமாக வந்து நின்றான். நிச்சயமாக இது வெளியூர் பிரயாணமாகத்தான் இருக்கும். உள்ளூரிலேயே ஊரை சுற்ற இவ்வளவு சீக்கிரம் புறப்பட்டிருக்க மாட்டான். சிரத்தையாக அவரிடம் சொல்லி கொண்டு போகவும் வந்திருக்க மாட்டான். நகர எல்லைக்குள் மகன் எங்கெல்லாம் போவான், யாரோடு சேர்ந்து கொண்டு என்னவெல்லாம் செய்வான் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் மகன் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது என்றுதான் நினைத்தான் அல்லது நடித்தான். கோபாலசுவாமியும் தெரிந்தும் தெரியாதவராகத்தான் பழகினார், நடந்து கொண்டார். அவரும் நடித்தார். அப்பா, சொல்லு. உங்களோட கார் வேணும். எதுக்கு? என் சிநேகிதன் கல்யாணம் திருச்சியில். அதுக்கு நான் கட்டாயம் போகணும். 2வது கார் கொஞ்சம் பழையது. 1 வாரமாக ஓடாமல் நின்றுவிட்டது. அதனால் இப்போது அவருடைய சொந்த உபயோகத்துக்கு மட்டுமே வைத்திருக்கின்ற வண்டியை கேட்கிறான் மகன். திருச்சிக்கு போகிறானாம். பெங்களூருக்கே போனாலும் போவான். கோபாலசுவாமி அவனுடைய முகத்தையே உற்று நோக்கினார். 4 வயது வரையிலும் அவர் தூக்கி வைத்து கொண்டு கொஞ்சி மகிழ்ந்த பழைய ஏழை கோபாலசுவாமியின் மகனின் குழந்தை முகத்தை அதில் தேடினார். ஆனால் இந்த முகம் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் நிறைந்ததாக இருந்தது. அவர் மனமும் அதிலே ஒரு நினைப்பும் அழுத்தமாகி கெட்டிப்படத் தொடங்கின. போய் தொலை என்று
சுவாரஸ்யமற்று போன குரலில் அனுமதி வழங்கிவிட்டு கண்களை மூடிக்கொண்டார். படபடப்பான காலடி ஓசை அறையை விட்டு வெளியேறியது. அவசரமாக மகனை கூப்பிட்டு, இந்த ஒரு தடவைதான், இனிமேல் உனக்கு இது போல ஊர் சுற்ற கார் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே என்று முடிவாக சொல்லிவிடலாமா என்ற எண்ணம் தோன்றியது. எதற்காக சொல்ல வேண்டும்? நாளை பொழுதுக்குள் அவர் அந்த காரை விற்றுவிடப் போகிறார். இதோ அந்த மாதிரி அவர் தீர்மானம் செய்துவிட்டார். நேரம் வரும் பொழுது சொல்லாமலே புரிந்து கொள்ளட்டுமே. முதல் சில வினாடிகள் அதிர்ச்சியாக இருக்கும். பிறகு கொஞ்ச நாட்கள் ஏமாற்றமாக இருக்கலாம். பின்பு பழக்கமாக போய்விடாதா? எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும். அழித்து துடைத்து உதறிவிட வேண்டும். இனிமேல் புதிய கோபாலசுவாமி அவர் முடிவு செய்துவிட்டார். பரபரப்பு, மனதின் தவிப்பு எல்லாம் விலகிப்போன வாழ்க்கை. அதை அவர் அடைய வேண்டும். தம்மை அமைதிப்படுத்தி கொள்ளும் நெட்டுயிர்ப்புடன் அவர் மூடிய கண்களுடனே சாய்ந்து கொண்டார். உள்ளம் ஆர்வம் மேலிட சு என பெயர் விட்டிருந்த அந்த உதய தரிசன காட்சியை எண்ணி ஏங்கியது. பரவசமான அந்த உணர்ச்சி நன்றாக ஞாபகத்தில் இருக்கிறது. கடிகாரம் ரீங்காரமாக காலக்கணக்கின் ஓர் அளவை முழங்கிற்று. மணி 8. நேரம் போகிறதே தெரியவில்லையே. சாதாரண நாட்களில் அவர் இதற்குள் காலத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு எத்தனை காரியங்களில் ஈடுபட்டிருப்பார். டக் டக் என்ற காலடி சத்தம். மெல்ல இமைகள் பிரிகின்றன. நமஸ்காரம். வாங்க டாக்டர். அருகில் வந்து நின்று ஆழ்ந்து முகத்தை பார்க்கிறார் டாக்டர். உங்க மனைவி ஃபோன் பண்ணினாங்க. டாக்டர் நாடியை பற்றி பார்த்துவிட்டு இதய துடிப்பையும் பரிசோதிக்க ஆரம்பித்தார். மனைவி அழைத்தாளாமே, ஏன்? பங்கஜம் அவரை எப்போது வந்து பார்த்தாள்? தமக்கு உடம்பு சரியில்லை என்று அவளிடம் அவர் எப்போது சொன்னார்? கண் விழித்தது முதல் பங்கஜத்தை பார்த்ததாகவே அவருக்கு ஞாபகம் வரவில்லை. சமையல்காரன் காலை ஆகாரம் கொண்டு வந்த பொழுது அதை திருப்பிவிட்ட ஞாபகம் மட்டும் வருகிறது. எதிரே டாக்டரை தொடர்ந்து வந்த வேலைக்காரன் நின்றான். அம்மா எங்கே என்று விசாரித்தார் கோபாலசுவாமி. விமானத்தில் வெளிநாட்டுக்கு ஒரு நடன கோஷ்டி போகிறதாம். அவங்கள வழி அனுப்ப போனாங்க. விமானம் புறப்பட்டதும் வந்து விடுகிறதா சொன்னாங்க. சரி சரி, அந்த பேச்சை அத்தோடு விட்டுவிட்டார் கோபாலசாமி. பங்கஜம் எத்தனையோ சங்கங்களில் முக்கியமாக பங்கு கொண்டு இருக்கிறாள். அதிலே இந்த நாட்டிய கோஷ்டியை சேர்ந்தவர்களும் இருக்கலாம். நகரில் அவளுக்கு ஒரு அந்தஸ்து, பெயர் எல்லாம் இருக்கின்றன. அவற்றை அவள் காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஸ்ரீமதி கோபாலசுவாமிக்கு இன்று அவ்வளவு முக்கியத்துவம், மதிப்பு. முன்பு ஒரு நாள், கால் நூற்றாண்டு காலத்துக்கு முன்னால் ஒரு தடவை கோபாலசுவாமி கடுமையான காய்ச்சலில் படுத்துவிட்டார். அந்த 2 மாத காலம் இப்பொழுது அவருக்கு ஞாபகம் வந்தது. சாதாரணமான டாக்டரிடம் கூட வைத்தியம் செய்து கொள்ள வசதியில்லாத காலம் அது. அவர் மனைவிதான் வேலை தவறாமல் சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து வாங்கி வருவாள். ஒவ்வொரு வேளை மருந்தையும் அவள் காலம் தவறாமல் அவரை குடிக்க வைத்ததும், கஞ்சியை கெஞ்சி கொஞ்சி சாப்பிடச் சொன்னதும், அந்த முற்பகுதி வாழ்வின் மறக்க முடியாத சம்பவங்கள். இன்றைய வாழ்வின் ஏக்கங்கள். வாழ்வில் உண்மையும் அழுத்தமும் நிறைந்த நாட்கள் அவை. அன்பின் தீவிரத்தில் திளைத்து திளைத்து மரண பிடியிலிருந்து விடுபட்ட பங்கஜத்தின் கணவராக மீண்டும் வந்த நாட்கள். அதே பங்கஜம்தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறாள். படுக்கை அருகே நின்று அவருடைய உடல்நிலையை பற்றி விசாரிக்க அவளுக்கு சில நிமிடங்கள் அவகாசம் கிட்டலாம். பிறகு ஏதாவது பேட்டி, வரவேற்பு, மாதர் சங்க பணி. அதற்கு மேல் ஓய்வு இருக்காது அவளுக்கு. சாதாரணமாகத்தானே இருக்கிறீர்கள் என்றார் டாக்டர் தம் சோதனைகளின் முடிவில். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் டாக்டர். பங்கஜம் என்னை கேட்காமலே உங்களை அழைத்து விட்டாள். அதனால் என்ன? இப்பொழுது உங்களுக்கு மனது சோர்ந்து போய் இருந்தால் 2 நாட்களுக்கு ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆலோசனையை வழங்கிவிட்டு டாக்டர் போய்விட்டார். மீண்டும் தனிமை. மீண்டும் காலடி ஓசை கேட்கிறது. சார்? அசதியை களைந்து விட்டு திரும்பினார் கோபாலசுவாமி. அவருடைய அந்தரங்க வியாபாரத்தில் அவருடைய நெளிவு சுழிவுகளுக்கெல்லாம் துணையாக நிற்கும் துணை செயலாளர். என்னப்பா, ரொம்ப சீரியஸான செய்தி சொல்லு. அந்த நபர் கடத்தல்காரன்.
சுங்க இலாக்காவின் கைகளுக்குள் போய்விட்டான். கெட்டிக்காரன். பெரிய சான்ஸ் என்று 20 லட்சத்தை நம்பி கொடுத்தோமே, எல்லாமே போச்சு. ஒரு பைசா சரக்கு இனிமேல் வராது. ம். நம் பெயரை வெளியில சொல்லாம இருந்தால் போதும். மீண்டும் ம் என்ற குரல். கோபாலசுவாமியின் உணர்வுகள் உறைகின்றன. அப்புறம் சொல்லு. நம்மிடமிருந்த சரக்குகளை முழுவதும் அப்புறப்படுத்திவிட்டேன். சரி. வந்தவர் எழுந்து கவலைப்படாதீங்க, பார்க்கலாம் என்ற பொழுது கோபாலசுவாமி உள்ளுக்குள் வேதனையோடு சிரித்தார். இனிமேல் என்ன இருக்கிறது பார்க்கறதுக்கு? மேலும் சில வினாடிகள் கழிந்ததும் அவர் டெலிஃபோன் மணி ஓசையை கேட்டு திடுக்கிட்டார். படுக்கையை விட்டு கீழே இறங்கி கால்கள் பின்ன அடுத்த அறைக்கு சென்று போனை எடுத்தார். மறுபடியும் மோசமான செய்திகள் கிடைத்தன. பங்கு மார்க்கெட்டில் பலத்த அடி. கைக்கு எட்டும் போலிருந்த ஓர் ஒப்பந்த முறிவு. அங்கேயே சோஃபாவில் நிலை கொள்ளாமல் சாய்ந்தார் அவர். இன்னும் பங்கஜம் வரவில்லை. எப்போது வரப்போகிறாளோ? அவள் வந்த பொழுது அந்த பழகிப்போன காலடி ஓசைகளால் உடனே அவள்தான் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அவர் அவள் வரவை உணர முடியாத மயக்கத்தில் இருந்தார். என்னங்க என்னங்க என்று பங்கஜம் உலுக்கி எழுப்பியதும் பாதி கண்களை திறந்து பார்த்தார். பங்கஜம். என்னங்க செய்யுது? டாக்டரை அழைக்கட்டுமா? ம், வேண்டாம். அவள் முகத்தையே பார்த்தார். இந்த வைரங்கள், தங்கம், இன்னும் இதைப்போல 3 மடங்கு அவள் உள்ளே வைத்திருக்கும் நகைகள். பங்கஜம், நீ எல்லாவற்றையும் இழக்க தயாரா? நினைப்பு ஓடியது. பங்கஜம், உனக்கு இப்போ வேற வேலை எதுவும் இல்லைன்னா இங்கேயே என் பக்கத்திலேயே இரேன். டாக்டர் வர வேண்டாம். நீ நீ மறுபடியும் மயக்கம் வந்தது. அப்பா அப்பா. கண்ணன் வந்து விட்டானா? அவர் கண்களை திறக்காமலே பங்கஜத்தின் மடியிலே தலை வைத்து படுத்திருக்கிறார். சத்தம் போடாதடா. அப்பா களைப்பாக இருக்கிறார். இல்லைம்மா, ஒரு விபத்து. நம்ம கார் நொறுங்கி போச்சு. பின்னால் வந்து ஒரு லாரி மோதி நான் நல்ல காலமாக உயிர் தப்பி பிழைச்சேன். ஐயோ கண்ணா. இந்த பேச்சு கோபாலசுவாமியின் காதுகளில் விழுகிறது. மிக மெதுவாக, தொலை தூரத்திலிருந்து கேட்கும் குரலாக. நீண்ட நேரம் கழித்து அவர் உணர்வு பெற்ற பொழுது பங்கஜம் அவர் வாயிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ கொடுத்து குடிக்க வைத்தாள். இதமாக ருசியாக இருந்தது. என்னை என் அறையிலே கொண்டு போய் படுக்க வச்சிட. மகனும் மனைவியும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிடித்து அழைத்து கொண்டு போனார்கள். சௌகரியமாக படுக்க வைத்தார்கள். அவர் இருவர் முகத்தையும் மாறி மாறி பார்த்தார். பங்கஜம், போனால் போகுது, விடுங்க. நீங்க கவலைப்படாம இருங்க, அது போதும். நிஜமாவா சொல்ற பங்கஜம்? அவர் கையை மெதுவாக ஆனால் நம்பிக்கை நிரம்ப பற்றினளவள். அப்பா, நான் இருக்கேன் அப்பா. இனிமே பழைய கண்ணன் இல்லப்பா நான். மகனின் கலங்கிய கண்களிடையே ஓர் உறுதியை கண்டார் கோபாலசுவாமி. இரவின் முன் பாதி கழிந்துவிட்டது. அவர் இன்னமும் விழித்து கொண்டுதான் இருந்தார். ஏதோ ஒரு வினாடி பொழுதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டே நீண்ட நேரம் பக்கத்திலேயே இருந்த பங்கஜத்தையும் கண்ணனையும் அவர்தான் வற்புறுத்தி படுக்க போகும்படி அனுப்பி வைத்தார். எதிர்பாராதபடி ஒரு பகல் பொழுதுக்குள் என்னவெல்லாம் நடந்துவிட்டன அவர் நினைக்கவில்லை. ஆனால் பங்கஜமும் கண்ணனும் இந்த அதிர்ச்சியை இத்தனை சீக்கிரம் இவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொண்டு விட்டார்களே. அவர்கள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர் முன்பு அவரே செய்து கொண்ட முடிவுதான். எல்லாவற்றையும் உதறிவிட்டு பழைய நிலைக்கு போய்விட மாட்டோமா என்று ஏங்கி அவரேதான் ஆசைப்பட்டார். அவர் முயற்சி இல்லாமல் எல்லாம் தற்செயலாக கை நழுவி போய்விட்டன. அந்த வினாடி நெருங்கி வருகிறது. அவர் மனம் மட்டும் ஏன் இன்னும் அப்படியும் இப்படியுமாக சஞ்சலப்படுகிறதா? இன்னும் ஒரே ஒரு காரியம்தான் பாக்கி. தலையணையின் அடியிலே கையை நீட்டி துளாவினார் கோபாலசாமி. இதோ இருக்கிறது தீப்பெட்டி. மணி 12:30. பரவசத்தின் முன் அறிவிப்பு உடலில் ஓடியது. இந்த உணர்வை விட்டுவிடக்கூடாது. அவர் எழுந்தார். கையில் தீப்பெட்டியுடன் விளக்குகளை போடாமலே பழக்கத்தால் ஏற்பட்ட நிதானத்தோடு மூலை அறை ஒன்றை நோக்கி நடந்தார். அங்கே கிடந்த அடைசல்களை எல்லாம் நகர்த்திவிட்டு சுவரில் குறிப்பிட்ட இடத்தில் கையை வைத்து சில கற்களை நகர்த்தினார். ஒரு பழைய தகர பெட்டி இருளுக்கு இடையில் அகப்பட்டது. அதை பிடித்து இழுத்து கீழே வைத்தார்.
பெட்டியை திறந்து தீக்குச்சியை கொளுத்தியதும் கட்டு கட்டாக 100 ரூபாய் நோட்டுகள் தெரிந்தன. எல்லாவற்றையும் அள்ளி வெளியில் போட்டார் கோபாலசுவாமி. இதற்குள் அந்த தீக்குச்சி எரிந்து தீர்ந்துவிட்டது. இன்னொரு குச்சியை உரசி அந்த கருப்பு பணத்தை கொளுத்தி தீர்த்து விட்டால் போதும். அவர் நிம்மதியை எண்ணி எண்ணி ஏங்கிய அந்த பழைய அமைதியான வாழ்வை எட்டி பிடித்து விடலாம். சுற்றிலும் இருள். அந்த இருளுக்கு இடையிலே மனைவியும் மகனும் வந்து நின்றார்கள். அவர்கள் கூட தயாராக இருந்தார்கள். இரண்டாவது தீக்குச்சியை கொளுத்தினர் அவர். வரிசை கலைந்து கிடக்கும் நோட்டுக்கட்டுகள். அவர் மனதிலே ஒரு எண்ணம் ஓடியது. இவைகளை வெளுப்பாக மாற்றினால் நேரம் ஓடியது. அவர் மீண்டும் தள்ளாடி நடந்து தம் அறையில் விழுந்தார். அந்த வினாடி அது போய்விட்டது. அவர் நழுவ விட்டுவிட்டார். இன்றும் அதோ அதே உதயம் மிக அழகாக உருப்பெறுகிறது. ஜன்னல் வழியாக கீழ்வானின் செவ்வொளி தோட்டத்து பசு மரங்களுக்கு இடையில் வெகு தொலைவில் தெரிகிறது. கோபாலசுவாமி ஜன்னலுக்கு எதிர் திசையிலே முகம் திருப்பியிருக்கிறார். உதயம் இரவிலிருந்து பிறக்கிறது. உதயத்தின் புனித நினைவுகளை இரவும் இருளும் தமக்குள் புதைத்து கொண்டன. அன்பானவர்களை, வெங்கடரமணி அவர்கள் எழுதிய கீழ்வானத்து செம்மை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.